மா வாடி வாங்க மாப்பிள. அம்மா உனக்கு பிடிக்குன்னு மீன் குழம்பு செய்றாங்க. 5 நிமிஷம் மாப்பிள, சமையல் முடிஞ்சிடும். நீ கொஞ்சம் உள்ள வந்து ஹெல்ப் பண்றீ? சரி வெயிட் பண்ண, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். நாடி பொண்ணு நீ அவ புருஷகாரனை தூக்கி அக்கல்ல போட்டுக்கிறாள். நீ உன்ன கைக்குள்ளேயே போடாம வச்சிருக்க. டுமிலு பொண்ணுன்னு வெளியே போய் சொல்லாத, எல்லாரும் என் மூஞ்சி மேல காரி துப்புவாளுங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். தண்ணி கொடுத்தன போலான்னு சொன்னாலும் வர மாட்டான். எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன பண்ண சொல்ற? அடி துப்ப கட்டவள, உங்க அப்பா கூட்டு குடும்பமா வாழ்ந்தவன். உங்க பாட்டிக்காரி கூட்டுல உப்பு இல்லன்னு தான் சொன்னா. அதையே பெரிய பிரச்சனை ஆக்கி உங்க அப்பனை தனியா கூட்டு வந்தவ. உன்னால அவங்க அம்மா கிட்ட இருந்து கூட தனியா கூட்டு வர முடியா? நீ ஈஸியா சொல்லிடுவ, பண்றவளுக்கு தான் கஷ்டம் தெரியும். ஏய் அத்த, ஏதாச்சும் சண்டையா? சவுண்டா இருக்கு. உங்க வீட்டுலதான் மாப்பிள்ள இந்த சண்டைலாம் நடக்கும். எங்க வீட்டுல எப்பவுமே சந்தோஷம் தான். பேசாம நீங்களும் இங்கே வந்து இருந்துருங்களேன், சந்தோஷமா இருப்போம். இல்ல அத்த, பரவாயில்ல, நான் எங்க வீட்லயே இருந்துக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள, இங்க இருந்து உங்க வேலை பக்கம் தானே, இங்கே வந்துருங்க. எங்க வீட்டாண்ட இருந்தே போய்க்கிறேன் அத்த. புதுசா மெட்ரோ வேற போட்டிருக்காங்க, புஷ்ன்னு போயிடுவேன். சப்போஸ் நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எங்க அம்மா பக்கத்துல தான் இருப்பாங்க, பாத்துப்பாங்கல்ல. எங்க வீட்லயே எங்க அம்மா இருக்காங்கடி, அவங்க பாத்துப்பாங்க. நான் வராத்த, மீன் குழம்புலாம் வேணாம், வா வீட்டுக்கு. நல்லா பிரெயின் வாஷ் பண்றாங்க.